गिरिवरदारी यशोदनन्दन व्रज जनरञ्जन यशोदनन्दन व्रज जनरञ्जन यशोदनन्दन व्रज जनरञ्जन यमुनतीरा वनचारी यमुनतीरा वनचारी जयो राधमाधव कुञ्ज विहारी हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे जय प्रभुपदा जय प्रभुपदा शील प्रभुपदा जय गुरु देवा जय गुरुदेवा जय गुरुदेवा जय गुरुदेवा हरि बोल हरि बोल हरि बोल नित्य गौर हरि बोल ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं तस्मै श्री गुरवे नमः श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरुं श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजना सहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपदान् सगगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे नमो विष्णुपदाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमते महाविष्णु गोस्वामी नामने मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जायमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी ஹரே கிருஷ்ணா. நம்ம போன வாரம் 42வது ஸ்லோகத்துல நிறுத்தணும். 8வது ஸ்கந்தம் 16வது அத்தியாயம் 42வது ஸ்லோகம். அதாவது பகவானை அந்த பயோவிரதம் எப்படி பண்ணணுங்கிற முறையை தான் அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. பகவானுக்கு பலவித நிவேதனங்கள்லாம் பண்ணி அவர் வாயில சாப்பிட்றதுக்கு வெத்தலை பாக்கு இதெல்லாம் கொடுக்கறது. அதுக்கப்புறம் இந்த 12 எழுத்துக்கள் கொண்ட இந்த 12 அக்ஷரங்கள் கொண்ட துவாதசாட்சர மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற துவாதசாட்சர மந்திரத்தை 108 தடவை ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இந்த 108ங்கிறது ரொம்ப விசேஷமான நம்பர். ஸோ நம்ம அந்த ஸ்லோகத்துல தான் நம்ம நிறுத்தணும். அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். 8, 16, 42 ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன் யாராவது படிக்கலாம்? ப்ளீஸ் பிரபு. जपेत् अष्टोत्तर शतं स्तुविद स्तुतिभिः प्रभुं कृत्वा प्रदक्षिणं பூமௌ பிரணமே தண்டவன்முதா. அதன் பிறகு ஒருவர் அம்மந்திரத்தை 108 முறைகள் மௌனமாக உச்சரித்து பகவானை போற்றி புகழ்வதற்கான ஸ்தோத்திரங்களை செய்ய வேண்டும். பிறகு பகவானை வலம் வர வேண்டும். இறுதியாக பெரும் மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும். தண்டவத். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். அதாவது தண்டவத் பிரணாம்ஸ் அப்படின்னு சொல்றோம். தண்டம் அப்படின்னா ஸ்டிக்கு. தண்டம்னு திட்டுறானுங்க, அது தப்பு. இது தண்டப்ப ஒண்ணுதுக்கு லாயக்கு இல்லைன்னு அப்படி கிடையாது. ஆக்சுவலா தண்டம்னா ஸ்டிக்கு, ஒரு குச்சி. அந்த
ஒரு குச்சியை வந்து நம்ம நிக்க வைக்கிறோம், கையை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த குச்சி அப்படியே விழும். கீழே என்ன இருக்குன்னு பார்க்காது, கீழே ஏதாவது அந்த தரை நல்லா இருக்கான்னு பார்க்காது, அது எப்படிப்பட்டதுன்னு பார்க்காது, எந்த விதமான ஒரு கணிப்பும் இல்லாம அந்த ஸ்டிக் அப்படியே கையை எடுத்தோன்னா விழுந்துடும் நிக்க வச்ச குச்சி. அதே போல தண்ட வத், அந்த குச்சியை போல ஒருத்தன் எங்க இருந்தாலும் பகவானை விழுந்து வணங்க வேண்டும். அதே போல மகான்களையும் பக்தர்களையும் குறிப்பாக வயசுல பெரியவங்க வேதம் படித்தவர்கள் எல்லாரையும் பார்த்து அப்படி தண்டவத் பிரணாம் அப்படி விழுந்து வணங்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் வந்து சொல்லியிருக்கு. நம்ம வந்து விழுந்து வணங்குறது வந்து நம்ம தர்மத்துல ரொம்ப விசேஷமானது. நம்ம சனாதன தர்மத்துல இன்னும் சில தர்மங்கள்லாம் இருக்கு. 1500 வருஷம் 1400 வருஷம் முன்னாடி வந்த தர்மங்கள்ல இறைவனுக்கு மட்டுமே வணக்கம்பாங்க அவங்க. நம்மளை பார்த்தா ஒரு பெரியவங்களை பார்த்தாலும் வேதம் படிச்சவங்களை பார்த்தாலும் வணக்கம் சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க காலில் விழுந்து வணங்கினாலும் அவங்க ஏற்க மாட்டாங்க, கையை அப்படி வச்சுப்பாங்க. ஏன் அப்படின்னா இன்ஷா அல்லா அப்படின்றவாங்க. ஏன் அப்படின்னா இறைவனுக்கு அந்த வணக்கம் நான் வந்து செலுத்துறேன் அப்படிம்பாங்க. கரெக்டான ஒரு அவங்க இதுக்கு கரெக்டான ப்ரொசீஜர். அவங்களும் விழுந்து வணங்க மாட்டாங்க, யாரும் அவங்க காலில் விழுந்து வணங்க கூடாது. அல்லாவை தவிர யாருமே வணங்கத்தக்கவர் கிடையாது, இறைவனை தவிரங்கிறது கொள்கை. ஸோ நமக்கு வந்து அப்படி இல்லை. சனாதன தர்மத்தை நிறைய விழுந்து வணங்கணும். ஸோ எந்த அளவுக்கு பகவான் சொல்றாரு கீதையில, நம்ம உடம்புக்கு வந்து எது ஆஸ்டெரிட்டி அப்படிங்கிறாரு. ஆஸ்டெரிட்டி ஆஃப் மைண்ட், ஆஸ்டெரிட்டி ஆஃப் பாடி, ஆஸ்டெரிட்டி ஆஃப் ஸ்பீச், 3 விஷயங்கள் சொல்லுவாங்க. உடம்புக்கு எது ஆஸ்டெரிட்டி சிறந்த பிராக்டிஸ் அப்படின்னா தேவர்களையும் பெரியவர்களையும் வேதம் படிச்சவங்களும் விழுந்து வணங்குறது தான் சிறந்தது. ஸோ பகவானை விழுந்து வணங்குறது, பகவானுடைய பக்தர்களை விழுந்து வணங்குவது. விழுந்து வணங்குவதற்கு நம்மளுடைய அகங்காரம் இடம் கொடுக்காது. அந்த அகங்காரத்தை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு விழுந்து வணங்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அகங்காரம் வந்து தொலையும். அதான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து கீழே விழுந்து வணங்குறதுக்கு ஒரு பெரிய இடைஞ்சல் இருக்கு. பழைய காலத்துலலாம் அகங்காரம், இப்போ ஒரு மிகப்பெரிய இடைஞ்சல் ஒண்ணு இருக்கு. என்னன்னு தெரியுமா? சங்கர் பிரபு தெரியுமா உங்களுக்கு? இருக்கு ப்ரோ. என்ன பிரபு? எல்லா கையிலயும் மொபைல் இருக்கு. அது கீழே விழுந்துருமோன்னு பயம். ஸோ எல்லாருக்கும் இப்போ எனக்கெல்லாம் பெரிய பயம் தான். மொபைலோட விழுறோமே, ஐயோ கீழே வந்துருச்சுன்னா என்ன பண்றது, நான் எடுத்து வச்சுட்டு வணங்கணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. எடுத்து வச்சுட்டு வணங்குறதே வேணா, தூக்கிட்டு ஓடிவிட்டானா என்ன பண்றதுன்னு அந்த பயம். ஸோ அதெல்லாம் மீறி வணங்க வேண்டும். இந்த 108 தடவை அந்த துவாதசாட்சர மந்திரத்தை சொல்லி அல்லது அஷ்டோத்தரத்தை சொல்லி நம்ம வந்து அர்ச்சனை பண்ணணும். அஷ்ட உத்தர சதம்னு பேர். சதம்னா 100, அஷ்ட உத்தரம் 100ஓட 8 கூட்டினாக்க உத்தரம்னா மேல. ஸோ அதை சொல்லி பகவானை சுற்றி வணங்கணும். ஸோ அதனால கோயிலுக்கு போனாலும் நம்ம பிரதட்சணம் பண்ணி வணங்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். எந்த கோயிலுக்கு போனாலும் அதை வந்து பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி, சிவபெருமான் கோயிலாக இருந்தாலும், எந்த கோயிலுக்கு போனாலும் கோயிலை சுற்றி பலம் வர வேண்டும். நரசிம்மர் கோயிலில் எல்லா கோயிலையும் சுத்த முடியாது. ஏன்னா சில கோயில்கள் மலையிலே குடஞ்சி குகையா பண்ணியிருப்பாங்க. ஸோ சுத்த முடியாது, நமஸ்காரம் மட்டும் தான் பண்ண முடியும். எங்க வசதி இருக்கோ நம்ம சுத்தலாம். அதுலேயுமே கெப்பாசிட்டி, உள் பிரகாரத்தை சில பேரால சுத்த முடியும். உடம்புல தெம்பு இருக்கிறவங்க வெளி பிரகாரம் நல்ல பெருசா இருக்கவங்க சுத்தலாம். இப்படியாக வணங்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உடம்ப கீழே விழுந்து வணங்க முடியாதவங்க வார்த்தைகளால நமகன்னு சொல்லி பகவானை வணங்கலாம். நரசிம்மாய நமக, ஓம் நமோ பகவதே நரசிம்மாய, ஓம் நமோ விஷ்ணவே நமக, ஓம் விஷ்ணவே நமகன்னு சொல்லிலாம் வணங்கலாம். ஏன்னா நமகன்னு சொல்லிட்டாலே பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம். கீழே விழுந்து வணங்குகிறேன்னு. பகவான் வந்து விஸ்வரூபம் காமிச்சார். கணக்கில்லாத தலைகள், கணக்கில்லாத கால்கள், கணக்கில்லாத ஆபரணங்கள், கணக்கில்லாத மாலைகள் எல்லாம் போட்டுக்கொண்டு அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம் அப்படியே காமிச்சார். ஆக்சுவலா ஒவ்வொரு ஃபார்முக்கும் ஒவ்வொரு நமஸ்காரம் பண்ணணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? அர்ஜுனன் எல்லாம் என்ன சொல்லிட்டாரு? நமோ நமோப்பி சகசிர கிருத்வா புனச்ச பூயோப்பி நமோ நமஸ்தே. பகவானே இவ்வளவு எண்ணில் அடங்காத ரூபங்கள் இருக்கே, இந்த ரூபங்களுக்கு என்னுடைய ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான எண்ண முடியாத நமஸ்காரங்கள் வார்த்தையாலே சொன்னா பகவான் ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டார். ஸோ இப்போ வயசானவங்க இருக்காங்கன்னா கீழே குனிந்து வணங்க முடியாது, அவங்க கையை கும்பிடலாம், நமகான்னு சொல்லி சொல்லலாம், தப்பு கிடையாது. ஓகே, சில பேருக்கு அதுவும் சொல்ல முடியாது. அவங்க என்ன பண்ணலாம்னா மனசாலேயே பண்ணலாம். இப்ப நம்ம வாமனாவதாரம் பார்க்க போறமே பலி மகராஜ் அப்படிதான் பண்ணுவாரு. வாமன தேவர் வரும்பொழுது அவர் யாகம் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த யாகத்தை பண்ணும் பொழுது
வாமனதேவர் வருவாரு, யாகத்தை விட்டு எழுந்திருக்க முடியாது. நமகன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பலி மகராஜ் வேத மந்திரங்களை அவர் சுக்கராச்சாரியார் சொல்ல சொல்ல திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால என்ன பண்ணுவாருன்னா, மனசளவுல பகவானுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன்னு பகவான் அதையும் ஏத்துக்கிறாரு. இப்ப நம்மளுமே வந்து உடம்பு சரியில்லாம பெட்ல படுத்துக்கிடக்கும், நமஸ்தேன்னு சொல்ல முடியாது, வாய் பேச முடியாது. மனதால் நம்ம ஆஃபரிங் ஒபேசன்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா பகவான் அதை ஏற்றுக்கொள்கிறார். பகவான் வந்து நமக்கு பக்தியில முன்னேறதுக்கான ஆசீர்வாதத்தை பண்ணுகிறார். அதனால இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது பக்தியில ஒரு முக்கியமான அங்கம். அதனால நம்மளுடைய பக்தி எப்படி இருக்கணும்னா, உடம்பு, வாக்கு, வார்த்தைகள், உடம்பு, வாக்கு, மனம் மூணுத்தையும் வச்சு நம்ம வந்து பகவானை பக்தி பண்ணணும். அதனாலதான் பகவான் சொல்றாரு கீதையில, சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ச திருடவிரதாக நமசந்தஸ்ச மாம் பக்திய நித்தயுக்த உபாசத்தே. அதாவது சததம் கீர்த்தயந்தோ மாம், வாயால பாடுறது, யதந்தஸ்ச திருடவிரதாக நமசந்தஸ்ச மாம் பக்தியா, நமசந்த விழுந்து வணங்குறது, உடம்பால வணங்குறது, மாம் பக்தியா அப்படின்னா பக்தி மனசுல அவரை நினைக்கிறது, நித்தியயுக்த உபாசத்தை. ஏன்னா உபாசனை பக்தர்கள் 3 விதமும் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டாலும் சொன்னாங்க, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையரும் புகுதரவான் நின்றாகும் அப்படின்னு. வாயினால் பாடி மனசால சிந்திக்கணும், தூமலர் தூவி தொழுது இன்னொரு இடத்துல சொல்றாங்க, அது கையால உடம்பால அவருக்கு அர்ச்சனை பண்றது. ஸோ இந்த 3 பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிரபு 43, 44, 45 வெறும் டிரான்ஸ்லேஷன் மட்டும் படிக்கலாம். சங்கர் பிரபு, மாதாஜி யாராவது 43, 44, 45 வெறும் டிரான்ஸ்லேஷன். கிருஷ்ண பிரபு ப்ளீஸ். விக்கிரகத்திற்கு அர்ப்பணம் செய்த எல்லா மலர்களையும் நீரையும் தலையால் தொட்ட பின் புனிதமான ஒரு இடத்தில் அவற்றை எரிந்துவிட வேண்டும். பிறகு குறைந்தது 2 பிராமணர்களுக்கு பாயாசத்துடன் உணவளிக்க வேண்டும். தாம் உணவளித்த மரியாதைக்குரிய பிராமணர்களை ஒருவர் முறையாக கௌரவிக்க வேண்டும். அதன் பிறகு அவர்களுடைய அனுமதியை பெற்று அவர் தனது நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் பிரசாதத்தை உண்ண வேண்டும். அன்று இரவு உறுதியான பிரம்மச்சரியத்தை அனுஷ்டித்து மறுநாள் காலையில் மீண்டும் குளித்த பின் தூய்மையாகவும் கவனத்துடனும் விஷ்ணுவின் விக்கிரகத்தை பாலால் அபிஷேகம் செய்து ஏற்கனவே தெளிவாக குறிப்பிட்டுள்ள முறைகளுக்கு ஏற்ப அவரை வழிபட வேண்டும். ஹரிகிருஷ்ணன். தேங்க்யூ ப்ரோ. அப்போ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, பகவானுக்கு நிவேதனம் பண்ண அந்த ஃப்ளவர், தண்ணி இதெல்லாம் நம்ம வந்து வீட்டில் வச்சுக்கணும். இப்போ கோயிலே மாலை வாங்கிட்டு வந்தா ஒரு நைட்டு வீட்டில் மாட்டி வச்சுட்டு அப்புறம் நம்ம அதை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எங்கேயா தண்ணியிலேயோ எங்கேயோ தூக்கி போட்டுடலாம். ரொம்ப கால்லாம் படாத ரொம்ப பார்த்து போடணும், அது சொல்றாங்க. அப்புறம் வேதம் படித்தவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும். அதுக்கப்புறம் இவங்க சாப்பிடலாம். அன்னைக்கு நைட்டு வந்து அவங்க வந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து அப்புறம் மறுநாள் வந்து பகவானுக்கு பாலால் அபிஷேகம் பண்ணணும். நாளைக்கு நரசிம்ம ஜெயந்தி, வீட்டில் நரசிம்ம விக்கிரகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், எல்லாரும் வச்சுக்க முடியாது. அதனால எங்கேயாவது கோயிலில் அபிஷேகம் பண்ணாங்கன்னா அங்கே போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்லை எங்கேயாவது நம்ம இருக்கக்கூடிய பக்கத்தில் எங்கே நமக்கு செலிப்ரேஷன் நடக்குதோ அவங்க வெயிட்டியை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணுறத பார்க்கலாம். நம்மளால முடிஞ்சதை வாங்கி கொடுக்கலாம். மில்க்கு, கேர்டு ஏதாவது இது மாதிரிலாம் நம்ம அவங்க ஹெல்ப் பண்ணலாம். ஸோ நாளைக்கு நம்ம இது பண்ணோம். அடுத்து 46 என்ன சொல்றாங்கன்னா, பகவான் விஷ்ணுவை இதே போல வழிபட்டு வெறும் பாலை மட்டும் சாப்பிட்டாங்கதான் பயோவிரதம்னு பேர். பயம்னா பால். அது மாதிரிலாம் பண்ணணும். அது மாதிரி 12 நாட்கள் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸிக்யூட்டிங் த ரொட்டீன் டியூட்டிஸ், பெர்ஃபார்மிங் சாக்ரிஃபைசஸ் அண்ட் ஃபீடிங் த பிராமணாஸ். ஸோ இப்படியாக செய்து தரையில தூங்கி இதெல்லாம் பண்ணணும். மெயினா 49 டிரான்ஸ்லேஷன், ஸ்லோகா டிரான்ஸ்லேஷன் படிங்க பிரபு. வர்ஜயேத் அசத் ஆலாபம் போகான் உற்சாவசாம்ச ததா அஹிம்ஸ்ர சர்வபூதானாம் வாசுதேவ பராயணஹ. இச்சமயத்தில் ஒருவர் தேவையில்லாமல் பௌதிக விஷயங்களை பற்றியோ அல்லது புலன் நுகர்வை பற்றியோ பேசக்கூடாது. அனைத்து ஜீவராசிகளிடமும் கொண்டுள்ள பொறாமையிலிருந்து ஒருவர் முற்றிலும் விடுபட்டு பகவான் வாசுதேவனின் ஒரு தூய எளிமையான பக்தராக இருக்க வேண்டும்.
ஹரிகிருஷ்ணன். தேங்க்யூ ப்ரோ. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, வர்ஜேத் அசத் ஆலாப்பம், அதாவது ஊர் வம்பு பேசுறது. இந்த மாதிரி விரதம் இருக்கும்பொழுது ஊர் வம்பு பேசாமல் பகவானுடைய கதைகளை மட்டுமே பேச வேண்டும். ரொம்ப கஷ்டம் இது. அதாவது இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊர் வம்பு பேசுறது. ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கிடையாது வம்பு பேசுறதுக்கு. அது பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பரே கிடையாது இந்தியாவில். எப்படியோ ஒரு ஊர்ல ஒரு செய்தி அப்படின்னா தண்டோரா போடுவாங்க, அதை வச்சு வேர்ட் ஆஃப் மவுத் என்று சொல்லுவார்கள், அப்படித்தான் பரவும். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி ரேடியோ வந்தது, அதுக்கப்புறம் டிவி வந்தது. டிவி இப்போ முடிஞ்சு இப்போ வந்து சோஷியல் மீடியா வந்திருக்கு. முன்னாடி அப்புறம் இன்டர்நெட், இமெயில் வந்தது. இப்போ சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து மொபைல் எல்லார் கையிலையும் இருக்கு. நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து நம்மளை வந்து மைண்டை வந்து தாக்குது அப்படியே. ரொம்ப கஷ்டம் இதுலேருந்து வெளியில. அதனாலதான் நம்ம சொல்றேன், இந்த சோஷியல் மீடியா, அந்த மொபைல், ஸ்மார்ட் போன் 2014-15 வந்தது. அதுக்கப்புறம் பக்தி பண்றவங்க பண்ற பக்திக்கு பல மடங்கு பலன் கொடுப்பாரு பகவான். ஏன்னா இதெல்லாம் மீறி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து பயங்கரமான கலியுகம். இது கலி ஸ்கொயர் யுகம். அவ்வளோ டஃப் இது. ஏன்னா அவ்வளவு டைவர்ஷன், நம்ம மனசை வந்து டைவர்ட் பண்ணுது இந்த ஸ்மார்ட் போன். ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதனால இப்போ சில டிவோட்டிஸ் பார்த்தீங்கன்னா, ராதேஷாம் பிரபு, கௌரங்க பிரபு, இந்த மாதிரி டிவோட்டிஸ்லாம் வெறும் நோக்கியா ஃபோன் வச்சுட்டு இருக்காங்க. நம்மளால அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய தேவை, நம்ம வேலை, நம்ம வீட்டோட இது பண்ணுறதுக்குலாம் இந்த ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் தேவைப்படுது. இதை கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரொம்ப டஃப். ஸோ எதுக்கு சொல்ல வரேன், அந்த மெட்டீரியல் பாலிட்டிக்ஸ் அது இதெல்லாம் நமக்கு நிறைய நுழையுது மனசில். இங்கே வந்து அதெல்லாம் தவிர்த்து பகவானோட கதைகளை மட்டுமே பேசணும்னு. ஆனால் ஸ்மார்ட் ஃபோனில் நன்மையும் இருக்குது. இப்போ பாருங்க, இப்போ வந்து நம்ம பகவானை பற்றி சொல்கிறோம், இந்த டெக்னாலஜி இருக்கனால தான் பேச முடியுது. பிரபு யூடியூப்ல போடுறாரு, உங்களுக்கு நான் நிறைய சங்கம் இலக்கியங்கள்லேருந்து விஷயங்கள் கொண்டு தரேன். எல்லாம் இன்டர்நெட்லேருந்து எடுக்கிறது தான். புக்கை வச்சு எடுக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, தேட முடியாது. ஸோ அது கரெக்டாக எப்படி தேடணும்னு தெரிஞ்சு நம்ம வந்து நெட்லேருந்து தேடி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த அட்வான்டேஜ் இருக்குது, பார்த்து யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அதை பண்ணிட்டு அசத் ஆலாப்பம் போகான் உச்சாவச்சான், பலவிதமான புல இன்பங்களை எல்லாம் துறந்து, ரொம்ப முக்கியம் அகிம்சர சர்வபூதானாம், எந்த ஜீவராசிகளிடத்திலும் பொறாமை இருக்கக்கூடாதுன்னு. பக்தியில முன்னேறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம். பௌதிகமா முன்னேறதுக்குமே பொறாமை இல்லாம இருக்கிறது நல்லது. நம்ம யாராவது ஒரு பெரிய பக்தர்களையோ அல்லது பௌதிகத்துல நம்ம உள்ள இருக்கவங்களை, உயர்வா இருக்கவங்கள பார்த்து பொறாமப்பட்டோம்னா நம்ம முன்னேற முடியாது. நம்ம வந்து இன்னைய விட நேற்றை விட இன்னைக்கு பெட்டரா இருக்கமா, இன்னைய விட நாளைக்கு பெட்டரா இருக்கமான்னு தான் பார்க்க முடியுமே ஒழிய, அவங்கள பார்த்து பொறாமப்பட்டா நமக்கு வந்து வைத்தறிச்சல் தான் மிஞ்சும். சில சொந்தக்காரங்களை பார்த்து பொறாம வரும், அவங்க அதெல்லாம் பண்ணிட்டாங்க நம்ம பண்ணலையே அப்படிங்கிறது சாதாரணமா வந்துடும். ரொம்ப கஷ்டம் அந்த பொறாமை வந்து விடுறது. பட் அதையெல்லாம் விட்டு வாசுதேவ பராயணகா, இப்பதான் வாசுதேவ பராயணகா, சிம்பிள் டிவோட்டியாக இருக்க வேண்டும். ரொம்ப பெரிய பாக்கியம் இது. பகவானுடைய பக்தியில எந்த அளவுக்கு நம்ம மனசு சிம்பிளா இருக்கோ அந்த அளவுக்கு பக்தி ரொம்ப. சில பேரோட ஹார்ட்டே ரொம்ப சிம்பிளா இருக்கும், எதையுமே காம்ப்ளிகேட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவங்கள பார்த்தா. எனக்கு நிஜமாவே ஆச்சரியமா இருக்கும், அவங்கள எப்படிடா அப்படி இருக்காங்க. ரொம்ப யதார்த்தமான பக்தி, மனசுல வந்து அந்த சிம்பிளிசிட்டி இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டே பண்ணிக்க மாட்டாங்க. அதாவது திருச்செந்தூர் வரும் பொழுது, திருச்செந்தூர், தச்சாநல்லூர் வரும்போது எல்லா பக்தர்களையும் பார்த்து எனக்கு அப்படிதான் தோணுச்சு, இவ்வளவு சிம்பிளா இருக்காங்களே இவங்கெல்லாம். இவங்கள மாதிரி நம்ம என்னைக்கு ஆகும், இவங்களுக்கு சர்வீஸ் பண்றது மூலமா ஒரு நாள் இவங்கள மாதிரி நான் பக்தி பண்ணணும்னு நிஜமாவே நான் நினைச்சது உண்டு. அது வெளிப்படையாவே அவங்க, என் ஒய்ஃப்லாம் வந்து வேதநாராயண் பிரபு ஒய்ஃப்ட அங்க பேசிட்டு இருந்தாங்க. பேசும்போது சொன்னாங்க, எப்படி இவங்க இவ்வளவு சிம்பிளா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. படத்துல ஒன்றும் இதுவே இல்லை உங்களுக்கு அப்படின்னு. எல்லா பக்தர்களுமே அங்க பார்க்கும்போது பெரிய பாக்கியம் அது எனக்கு. ஓகே, இப்போ வந்து அடுத்தது அடுத்து 49-50 வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, பகவானை வந்து 5 ஐட்டங்களை வச்சு அபிஷேகம் பண்றது. பஞ்சகேர் விபூர் அப்படி இதெல்லாம் வச்சு அந்த முறைப்படி பகவானுக்கு வந்து நம்ம வந்து அபிஷேகம் பண்றது. பஞ்சாமிர்தம், பால், தயிர், நெய், வெள்ளை சர்க்கரை. வெள்ளை சர்க்கரை இல்லை, ஒயிட் கலர் சர்க்கரை இல்லை, அந்த காலத்துல வெள்ளை சர்க்கரை, வெள்ளத்துல போட்டு ஹனி இதெல்லாம் போட்டு பஞ்சாமிர்தம் செஞ்சு வச்சு அபிஷேகம் பண்றது. இப்படிலாம் வழிபாடு செய்யறது நம்ம தமிழர் கலாச்சாரத்திலேயே உண்டு. அதாவது வழிபாடுங்கிறது வந்து கோயில் வழிபாடு,
வீட்லயும் விக்கிரகங்களை வச்சு வழிபடலாம். கோயிலுக்கு வந்து மன்னர்கள் வந்து பகவானுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ் கொடுத்து வழிபாடு செய்வாங்க, மாலை கொடுத்து வழிபாடு செய்வாங்க. இதெல்லாம் நம்ம தமிழ் இலக்கியங்கள்லயே இருக்கு. அதனால இந்த வழிபாடுங்கிறது ரொம்ப பழமையானது. மனம் வாக்கு உடம்பு வச்சு வழிபடுறோம் அப்படின்னு சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லியிருக்கு. அதே போல சங்க இலக்கியங்களும் சொல்லியிருக்கு. அதையும் நான் உங்களுக்கு அடுத்த வாரம் ஷேர் பண்றேன். அடுத்தது 51, 52வது ஸ்லோகம். ரொம்ப முக்கியம். ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன் படிக்கலாம் யாராவது. ஐம்பத்தி 52 லோகா டிரான்ஸ்லேஷன் மாதாஜி அல்லது சங்கர் பிரபு யாரு? படிங்க. பூஜாம் சமகதீம் குர்யாத் வித்த ஷாட்யா விபர்ஜிதः சரும் நிரூப்ய பயஷி சிபிவிஷ்டாய விஷ்ணவே சூக்தேன தேன புருஷம் யஜேத சுசமாஹிதः நைவேத்யம் சாதி குணவத் தத்யாத் புருஷதுஷ்டிதம். பணத்தை செலவழிக்காத கருமித்தனத்தை கைவிட்டு அனைத்து ஜீவராசிகளின் இதயத்திலும் இருக்கும் பரமபுருஷ பகவானாகிய விஷ்ணுவின் ஆடம்பரமான வழிபாட்டிற்கு ஒருவர் ஏற்பாடு செய்ய வேண்டும். நெய் மற்றும் பால் ஆகியவற்றில் வேக வைத்த தானியங்களை மிகவும் கவனத்துடன் தயாரித்து அதை நிவேதனம் செய்வதுடன் புருஷ சூக்த மந்திரத்தையும் பாராயணம் செய்ய வேண்டும். நிவேதனத்திற்கான உணவு பல வகையான சுவைகளை கொண்டதாக இருக்க வேண்டும். இவ்விதமாக பரமபுருஷ பகவானை ஒருவர் வழிபட வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப தேங்க்ஸ். இதுல சிபி விஷ்டாய விஷ்ணவே, வேதம் வந்து பகவானை வந்து சிபி விஷ்டா அப்படின்னு சொல்லுது. ஹரே கிருஷ்ணா. கேக்குதா பிரபு நான் பேசுறது? கேக்குது பிரபு. வேதம் வந்து பகவான சிபி விஷ்டா அப்படின்னு சொல்லுது. சிபி விஷ்டாங்கிறது ஒரு முக்கியமான நேம். ரிக்வேதத்திலையும் வரும், மகாபாரதத்திலையும் வரும். பகவானோட ரொம்ப விசேஷமான நாமம். ஸோ சிபி விஷ்டாய அப்படின்னா எல்லா இடத்துலையும் பரவி இருப்பார், எல்லா ஜீவராசிகளோட இதயத்திலும் இருக்கிறார். இப்படி ஜீவராசிகளோட இதயத்துல இருப்பவரே, நீங்க வந்து என் முன்னாடி ஒரு விக்கிரகமாக வந்திருக்கீங்களே அப்படின்னு அவரை வந்து நம்ம பகவானை கொண்டாடணும். ஏன்னா பகவானுடைய ரூபத்திலேயே ரொம்ப எளிமையான ரூபம் வந்து அந்த அர்ச்சை அவதாரம்ங்கிற ரூபம் தான். ரொம்ப சிம்பிளான பகவான். நம்ம அர்ச்சை அப்படின்னோடனே ஸ்ரீரங்கம், திருப்பதி இந்த மாதிரி இடங்கள் முக்கியமான கோயில்கள் அது மட்டும் கிடையாது. நம்ம தெருவில் இருக்கக்கூடிய பகவானுமே பெருமாளுமே ரொம்ப எளிமையானவர் தான். ஏன்னா ஸ்ரீரங்கம், திருப்பதி அதெல்லாம் வந்து கூட்டமாகட்டும், நம்ம நினைச்சா கூட போக முடியாது, போனாலும் தரிசனம் நின்றுதான் கிடைக்கும். நம்ம தெருவில் ஒரு பெருமாள் கோயில் இருக்கும், யாரும் சீண்ட மாட்டாங்க. அங்க போய் நம்ம திருப்பதி ஸ்ரீரங்கம் ஒன்ஸ் இன் இயர் போயிட்டு வரலாம், தப்பு இல்லை. ஆனா இதுதான் பக்கத்துல இருக்க பகவானை நம்ம வந்து தரிசனம் பண்ணி நம்மளால இயன்றதை செய்யணும். ஏன்னா நமக்காக எளிமையா வந்து உட்கார்ந்துருக்காரு. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பகவானும் நமக்காக எளிமையா வந்து உட்கார்ந்துருக்காரு. ஸோ அதனால அப்படிப்பட்ட பகவான் விஷ்ணவே, ஆல் பெர்வேடிங், எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவர், நிறைந்திருக்கக்கூடியவர். அவர் எல்லா இடத்துலையும் நான் நிறைந்திருக்கிறேன்னு எப்ப நிரூபணம் பண்ணாரு, எப்ப நிரூபிச்சாரு தெரியுமா? பிரகலாதரோட அந்த ஹிரண்யகசிபுவோட சம்ஹாரத்துல வெளியே வந்து ஜெய் தூண்ல இருந்து வெளியே வந்து நிரூபிச்சார். நாளைக்கு அதை கொண்டாட போறோம், அதுதான் விசேஷம். ஸோ அப்படிப்பட்ட விஷ்ணு ரொம்ப முக்கியம். அடுத்தது சூக்தேன தேன புருஷம், புருஷ சூக்தத்தினால் அவரை வழிபட வேண்டும். வேதத்துல புருஷ சூக்தம்னு ஒரு பகுதி இருக்கு, பகவானை வழிபடக்கூடிய ஒரு பகுதி. சகசிர சீர்ஷா புருஷா அப்படின்னு ஆரம்பிக்கும். நீங்க எல்லாம் பல முறை இந்த மந்திரங்களை பக்தர்களும் வேதம் படித்தவர்களும் சொல்லி கேட்டிருக்கலாம். யூடியூப்ல போனாலும் புருஷ சூக்தம் இருக்குது, நீங்க கத்துக்கலாம், சாண்டிங் கேட்கலாம். அது வந்து 4 வேதத்திலையும் இருக்கு. ரிக்கேஜர், சாம, அதர்வம் 4 வேதத்திலுமே புருஷ சூக்த மந்திரம் ஒரு பகுதியாக வருகின்றது. அந்த புருஷ சூக்தத்தினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி பேரே கிடையாது. ஆக்சுவலா வேதத்துல நாராயண சூக்தம் இருக்கு, அக்னி சூக்தம்னு ஒண்ணு இருக்கு, அக்னி பகவானை குறிக்கிறது. அதே போல வருண சூக்தம் இருக்கு, வருண பகவானை குறிக்கிறது. அதே போல துர்கா சூக்தம்னு அம்பாளை குறிக்கக்கூடிய வேத பாகங்கள் இருக்கின்றன. மன்யு சூக்தம்னு ஒண்ணு இருக்கு, அது நரசிம்மரை குறிக்கக்கூடியது. மன்யு என்றால் கோபம். பகவான் நரசிம்மருடைய கோபத்தையே குளோரிஃபை பண்ணி, அப்படிப்பட்ட கோபமான பகவானே நீங்க என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மன்ய சூக்தம். அதுவும் யூடியூப்ல இருக்கு. நீங்க மன்ய சூக்தி MANU ஸ்பேஸ்னு போட்டு சூக்தம்னு அடிச்சீங்கன்னா வந்துடும். ரொம்ப அருமையா இருக்கும், நரசிம்மரை குடிக்கக்கூடியது. ஸோ
அதுக்கு ரொம்ப விசேஷமாக மாத்வ சம்பிரதாயத்தை சேர்ந்த ஆச்சாரியர்கள் கமெண்ட்ரி எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. இந்த மன்னி சுத்தம்ங்கிறது ரொம்ப விசேஷமானது. நரசிம்ம லீலை பார்க்கும்போது நம்ம மன்னி சுத்தம்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். நான் மன்னி சூத்திரத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் அது என்னங்கிறத சொல்லியிருக்கேன் நான். நாளைக்கு நரசிம்ம ஜெயந்திங்கிறதுனால இப்ப ஞாபகப்படுத்துறேன், வேற ஒண்ணும் இல்லை. ஸோ அதே போல இருக்கு. இதெல்லாம் பேரோட இருக்கு. புருஷ சுத்தம்னா பொதுவான பேர். புருஷன்கிறது பொதுவான பேர், எல்லாரையும் குறிக்கக்கூடிய பேர். அந்த புருஷ சுத்தம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, பேர் காமன் பேரா புருஷ சுத்தம்னு இருந்தாலும் அந்த சூக்தத்துல எங்கேயுமே விஷ்ணுவோட பேரே வராது. ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்துல பாத்துக்கிட்டு இருக்கீங்க, புருஷன் புருஷன் புருஷன்னே சொல்லிக்கிட்டு வரும். கடைசியில எப்படி தெரியுமா முடியும்? ஸ்ரீஷ்ச லக்ஷ்மிஷ்ச தே பத்னியோ அப்படின்னு முடியும். அந்த புருஷன் யாரு அப்படின்னா ஸ்ரீஷ்ச பூமி தேவியும் சாரி நீலாதேவியும் லக்ஷ்மி ஸ்ரீதேவியும் உன்னுடைய பத்னிகள், 2 மனைவிகள்னு. அப்ப 2 பேரையும் மனைவியா கொண்டவர் யாரு? பகவான் விஷ்ணு. அதனால அந்த இடத்துல அது கிளியரா சொல்லிடும். ஃபர்ஸ்ட் புருஷன் புருஷன் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இந்த புருஷன் பகவான் விஷ்ணுவேன்னு சொல்லக்கூடியதுனால அந்த புருஷ சுத்தம் வேதத்தினுடைய சாரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி இருக்கிறதுனால இந்த புருஷ சுத்தத்தினுடைய எல்லாரும் வேதம் படிச்சு புருஷ சுத்தம் கத்துக்கிறதுக்கான டைம் இருக்குமா, அந்த அளவுக்கு பயிற்சி இருக்குமான்னு தெரியாது. அதனால பாகவதத்துல புருஷ சூக்தத்தினுடைய மீனிங்கும் கொடுத்துருக்கு. ஸோ அது எந்த கேண்டோல இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நம்ம குரூப்ல மெசேஜ் பண்றேன். செகண்ட் கேண்டோல இருக்கு. எந்த சாப்டர் 6 or 9 நினைக்கிறேன். அதுல புருஷ சூக்தத்தோட மீனிங் அப்படியே கொடுத்துருக்கும். புருஷ சூக்த மந்திரங்களுடைய மீனிங் என்னங்கிறத அந்த மந்திரங்களும் கிட்டத்தட்ட அப்படியே ரிப்பீட் ஆகும். அதனால அந்த சாப்டர் அவசியம் நீங்க யாருக்கெல்லாம் புருஷ சூக்தம் மீனிங் தெரிஞ்சுக்கணுமோ அந்த சாப்டர் படிக்கலாம். கத்துக்கிறதும் கத்துக்கலாம். பிரபுபாத் சொன்னார், யாரெல்லாம் டெம்பிள்ல பூஜாரி சர்வீஸ் பண்றீங்களோ அவங்க எல்லாம் புருஷ சுத்தம் கத்துக்கோங்க அப்படின்னு. நிறைய டிவோட்டிஸ் படிச்சாங்க. ஸோ அந்த சுத்தேன தேன புருஷம் எஜேத சுசமாஹிதகா, கவனத்தோட அதை செய்து பகவானை திருப்திப்படுத்த வேண்டும், புருஷனை திருப்திப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அப்புறம் என்ன பண்ணணும்னா ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரை ஒருத்தரை திருப்திப்படுத்தணும். அப்புறம் அவருடைய பூஜை பண்ணி வைக்கிற பிரீஸ்டை திருப்திப்படுத்தணும், அவங்க கூட வந்தவங்களெல்லாம் திருப்திப்படுத்தணும், அவங்களுக்கு வஸ்திரம் வேஷ்டி கொடுக்கறது, அவங்க மனைவிக்கு புடவை கொடுக்கறது, நகைகள் முடிஞ்சா கொடுக்கறது, கௌவை கொடுத்து இந்த மாதிரி கோதானம் பண்றது, இப்படி எல்லாம் பண்ணி பகவானை வழிபட வேண்டும் 53வது ஸ்லோகத்துல சொல்றாங்க. சொல்லிட்டு 54ல இப்படியாக செய்து எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கணும், ஏழை மக்களுக்கு உணவளிக்க வேண்டும், இப்படி எல்லாம் பண்ணி அதே போல 55 ரொம்ப ரொம்ப முக்கியம். 55 ஸ்லோகா டிரான்ஸ்லேஷன் யாராவது படிங்க. 55வது ஸ்லோகம். ஸ்லோகா டிரான்ஸ்லேஷன். ஹரே கிருஷ்ண பிரபு. தக்ஷிணாம் குரவே தத்யாத் ரித்விக்யஸ்ச யதார்ஹதஹ அன்னாத் ஏனாஸ்வபாகாம் ச ரிணயேத் சமுபாகதாம். வஸ்திரம், ஆபரணங்கள், பசுக்கள் மற்றும் கொஞ்சம் பொருள் ஆகியவற்றை கொடுத்து ஆன்மீக குருவையும் உதவியாளர்களான வேதியர்களையும் திருப்திப்படுத்த வேண்டும். மேலும் பிரசாத விநியோகத்தினால் மனிதர்களில் கடைப்பட்டவர்களான சண்டாளர்களும் நாயின் இறைச்சியை உண்பவர்கள் உட்பட கூடியுள்ள அனைவரையும் ஒருவர் திருப்திப்படுத்த வேண்டும். ஹரே கிருஷ்ண. ரொம்ப முக்கியம் இது. அவர் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டருக்கு பண்ணி வச்ச அந்த வேத பண்டிதருக்கு தட்சணை கொடுக்கறது, அவர் கூட வர்றவங்களுக்கு தட்சணை கொடுக்கறது, பிரசாதம், அன்ன அத்தியன, அன்னம்னா பிரசாதம். ஸோ நம்ம இதுல எல்லாத்துலயுமே சாப்பாடு உண்டு. எந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சாலும் பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் முக்கியம். அது நம்ம கிளாஸுக்கு வந்தவங்களுக்கு தான் பிரசாதம்னு சொல்றது இல்லை, முடிஞ்ச வரைக்கும் பிரசாதம் எல்லாருக்குமே கொடுக்குறோம். சில பேர் கிளாஸை ஸ்கிப் பண்ணிட்டு பிரசாதத்துக்கே டைரக்டா வருவாங்க, அப்பயும் அவங்கள தப்பா நினைக்க கூடாது. இந்த தப்பெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். காலேஜில் படிக்கும்போது பானு மகராஜ், பானு மகராஜ் சண்டே கிளாஸ் எடுப்பார் எங்களுக்கு ஐஐடியில். சண்டே மார்னிங் எங்களுக்கு பகவத்கீதா ஒவ்வொரு வாரமும் எடுப்பார். மகாராஜ் பல வருஷம் வந்துட்டு இருந்தார். 93ல ஆரம்பிச்சாரு, நான் 96ல தான் போய் ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னாடியே ப்ரோக்ராம்லாம் நடந்துகிட்டு இருந்தார். பாலகிருஷ்ணன் பிரபு ஒரு டிவோட்டி, ரொம்ப அழகா பண்ணுவார். அவர் உங்க ஊரை சேர்ந்தவர் தான். அவர் தென்காசி.
சிவகாசியா தென்காசி இது ஒரு ஊர். ஸோ அங்கே பக்கம் தான் அவர் தான் ப்ரோக்ராம்லாம் ஐடியில் ஆர்கனைஸ் பண்ணார். பானு மகாராஜ் வந்து கிளாஸ் எடுப்பார். டெம்பிள்லேருந்து எங்களுக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்புவாங்க. பொங்கல், சாம்பார், கிச்சடி இந்த மாதிரி வரும். எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுப்பாங்க. அப்போ ஒரு பிரபு என்ன பண்ணுவார்னா அநியாயம் பண்ணுவார். கிளாஸுக்கே வரமாட்டார் மகாராஜ் கிளாஸுக்கு. கரெக்டாக கிளாஸ் முடிஞ்சு பிரசாதத்துக்கு வருவார். கரெக்டாக பிரசாதம் டயத்துக்கு வருவார், சாப்பிடுவார், கிளம்பி போயிட்டே இருப்பார். நாங்கள் ரொம்ப கெஞ்சணும், பிரபு நீங்கள் மகாராஜ் கிளாஸ் கேட்டு பாருங்க, அவ்வளோ அருமையாக சொல்லுவார், மகாராஜ் வந்து பெரிய மகான், எவ்வளவோ சொன்னோம். அட்டுழியம் பண்ணார். கடைசி வரைக்கும் கேட்கல. ஒரு தடவை என்னாச்சு, அரை மணி நேரம் லேட்டாக வந்துட்டார் மகாராஜ் டிராஃபிக்னால. நாங்கள் நினைச்சோம் மாட்டினார் இன்னைக்கு அவரு அந்த பிரபு. ஏன்னா அவரு பிரசாதம் யூஸ்வல் பிரசாதம் டயத்துக்கு வருவார். அப்போ அரை மணி நேரம் கிளாஸ் அட்டன் பண்ணி தானே ஆகணும்னு நாங்கள் நினைச்சோம். அன்னைக்கு என்ன பண்ணாரு தெரியுமா, அவரும் அரை மணி நேரம் எப்படியோ தெரிஞ்சு லேட்டாக வந்துட்டார். அப்போ கரெக்டாக பிரசாதத்துக்கு தான் வந்தார். ரொம்ப காண்டு எங்களுக்குலாம், என்னையா அப்படி பண்ணுறாருன்னு. அப்புறம் அவர் படிப்பு முடிச்சுட்டு 4 வருஷம் முடிஞ்சு போச்சு, நான் கிளம்புறேன், நான் அமெரிக்கா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதான் லாஸ்ட் கிளாஸ் அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், பிரபு இப்படி பண்ணிட்டீங்களே, 1 வருஷம் கூட கிளாஸ் அட்டன் பண்ணவில்லை, கிளாஸே அட்டன் வெறும் பிரசாதம் தானே சாப்பிட்டு போயிருக்கீங்க. நான் அப்படி சொல்லல, நீங்கள் பிரசாதத்துக்கு வருவீங்களா தவிர கிளாஸுக்கு வந்தது இல்லையா பிரபுன்னு. என்ன பண்ணுறது, என் நிலைமை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, இவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் செட்டு, டேப் ரெக்கார்டும், அந்த காலத்தில் அது பெருசாக அந்த மியூசிக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, மியூசிக் சிஸ்டம் வித் இன்பில்ட் ஸ்பீக்கர். அப்போல்லாம் பல ஆயிரம் அது. அதை அப்படியே கொண்டு வந்து கொடுத்தாரு எங்களுக்கு, உங்கள் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு. அவர் சொன்னார், நான் வந்து எங்கள் ரூமில் சினிமா பாட்டு தான் கேட்பேன், நான் வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த ஸ்பீக்கர் செட்டை கொண்டு நான் வீட்லேயும் வைக்க முடியாது, இதை நான் அமெரிக்கா போகிறேன் உயர் படிப்புக்கு, அமெரிக்காவுக்கும் இப்போ அப்புறம் நல்ல பெரிய பொசிஷனில் இருப்பார்னு நினைக்கிறேன். இப்போ அங்கே இஸ்கான் போகிறாரா என்னென்னலாம் எனக்கு தெரியாது, அல்லது பக்தியில் இருக்காரான்னு தெரியாது. ஆனால் அவர் சொன்னார், இதை நான் தூக்கிட்டு போக முடியாது, இது அப்படியே நீங்கள் உங்கள் ப்ரோக்ராம் வச்சுன்னா பெரிய டொனேஷன், அது ரொம்ப பெரிய நல்ல கண்டிஷனில் இருந்து. ஸோ அப்போ தான் அந்த ஐஐடி ப்ரோக்ராமை கோஆர்டினேட் பண்ணக்கூடிய பாலகிருஷ்ணன் பிரபு எங்கள்கிட்ட சொன்னார், நீங்கள்லாம் அவரை இப்படி திட்டினீங்களே, வெறும் பிரசாதத்துக்கு வர்றாருன்னு, அந்த பிரசாதத்தோட எஃபெக்டை பாருங்க. ஸோ அதனால ரொம்ப முக்கியம் அது. அண்ணா தேச ஆஸ்வபாகாம்ஸ்ச ரொம்ப முக்கியம். ஆஸ்வபாகாம்ஸ்ச, ஆஸ்வபாகாம்னா நாயை சமைச்சு சாப்பிட்றவங்க. ஆஸ்வன்னா சொரி நாய், தெரு நாய், அதெல்லாம். ஸ்வானா நாய். அந்த நாயை சாப்பிட்றவங்க கூட சண்டாளர்கள்னு பேரு. இப்ப ரீசெண்டா ஒரு அரசியல் தலைவரை இந்த சண்டாளன்ற பேரை சொல்லி ஒரு சமூகத்தை சொல்லி திட்டிவிட்டாருன்னு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்குமான்னு இல்லை. அந்த சண்டாளர்கள் வந்தாலும் கூட பிரசாதம் கொடுக்கணும், யார் யார் வர்றாங்களோ பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யுதிஷ்டிர் மகாராஜ் வந்து ராஜஸ்வீ யஜ்யம் பண்ணார். அப்ப பீமனை தான் சாப்பாட்டுக்கு வந்து அதிபதியாக போட்டார் சமையல் ரூமுக்கு. ஏன்னா பீமன் நல்லா சமைப்பார் அப்படின்றதுனால. ஸோ அப்போ வந்து 1000 பேர் சாப்பிட்டு போனாங்கன்னா ஒரு 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 கருவி செஞ்சார் விஸ்வகர்மா. 1000 பேர் சாப்பிட்டு போனாங்கன்னா ஒரு மணி இருக்கும், அந்த மணி ஒரு தடவை அடிக்கும். அப்படி அந்த மாதிரி வச்சிருந்தார் அமைப்பு. 1000 பேர் சாப்பிட்டாங்கன்னா ஒரு மணி அடிக்கும், அந்த மணி விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா எவ்வளவு பேர் சாப்பிட்டு போவாங்க பாருங்க. 1000 பேர் வருவாங்க, சாப்பிடுவாங்க, போவாங்க. பெரிய விஷயம். இப்படி பண்ணார் அவர். ஸோ அப்படியாக பிரசாதம் எல்லாரும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வெரி இம்பார்ட்டன்ட் 56, அதுவும் ஸ்லோகா டிரான்ஸ்லேஷன் அதாவது படிங்க. 56. பரீட்சா பிரபு. ப்ளீஸ். முக்தவத்சு சர்வேஷு தீனாந்த கிருபணாதிஷு விஷ்ணு தத்ப்ரீணம் வித்வான் உஞ்சீத சக பந்துபிஹி. ஏழை மனிதன், குருடன், பக்தன் அல்லாதவன் மற்றும் பிராமணன் அல்லாதவன் ஆகியோர் உட்பட அனைவருக்கும் விஷ்ணு பிரசாதத்தை ஒருவர் விநியோகிக்க வேண்டும். அனைவருக்கும் விஷ்ணு பிரசாதம் அளிக்கப்படும் போது பகவான் விஷ்ணு மிகவும் திருப்தி அடைகிறார் என்பதை அறிந்த யாகம் இயற்றுபவர் தனது நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் பிறகு பிரசாதத்தை உட்கொள்ள வேண்டும். ஹரிகிருஷ்ணா. ஸோ ரொம்ப முக்கியம். அப்போ என்னன்னா, யார் யாருக்கு சண்டாளர்களுக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் தீனஹா ரொம்ப புவர் பீப்புள் இருந்தாங்கன்னா சாப்பாடை கொடுத்துடணும். அந்தஹா கண் பார்வை இல்லாதவர்கள், மாற்றுத்திறனாளிகள்னு நம்ம சொல்றோம், அவங்களுக்கும் கொடுக்கணும். அவங்க இந்த மாதிரி இருப்பாங்க, கஷ்டப்படுறவங்க இருந்தாங்கன்னா. கிருபணா அப்படின்னா பகவானை வெறுக்கக்கூடியவர்கள், நாத்திகர்கள் வந்தாலும் அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும். பிரசாதம் கொடுக்கறதுல டிஸ்ட்ரிபியூஷன்ல குறையே வைக்கக்கூடாது. சில சமயம் பிரசாதம் நம்பிக்கையே இல்லாம கூட இருப்பாங்க. பிரசாதம் சாப்பிட்டா நமக்கு பெனிஃபிட்னே அவங்க நம்ப மாட்டாங்க, இருந்தாலும் கொடுக்கணும்.
ஏன்னா ஸ்வீட் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக கொடுத்தோம். பிரசாதம் சொன்னா சில பேர் வாங்கிக்க மாட்டாங்க. நாங்கள் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தோம் உங்களுக்கு கோயிலேருந்து. இல்லை ஜென்ரலாக ஸ்வீட் எடுத்துக்கோங்க. டெம்பிளில் ஏதாவது ஸ்வீட்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்தாங்க. சில பேர் பிரசாதம் மரியாதையோடு வாங்கிப்பாங்க. சில பேருக்கு நம்ம புரிஞ்சிடும் இப்படிதான்னு டக்குன்னு ஸ்வீட்டை கொண்டு கொடுக்குறது, பிரசாதத்தை கொண்டு கொடுக்குறது, அது பண்ணணும். ஸோ இப்போ எவ்வளோ முக்கியம் பாருங்க அதில். ஸோ ப்ரோக்ராம்லேயே இல்லாம தான் பிரபுபாதருடைய மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன். அவருடைய கருணை. ஏன்னா எத்தனை பேர் புக் வாங்கி படிப்பாங்கன்னு தெரியாது. பகவத்கீதை, ஈசோபனிஷத்துலாம் யார் படிக்க போகிறோம்? பிரசாதம் எல்லாருக்கும் தேவை வயிற்றுக்கு. இவ்வளோ முக்கியம் அது பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன். திருச்செந்தூர்லேயும் சரி, தச்சானூர்லையும் சரி, மார்கழி மாதம் நீங்கள்லாம் பஜனை பண்ணி எத்தனை பேருக்கு பொங்கல் கொடுத்து மிகப்பெரிய கைங்கரியத்தை பண்ணுறீங்க. ஸோ அதனால அது பெரிய பாக்கியம். அது நீங்கள் பண்ணக்கூடிய சர்வீஸ் அது. அது விஷ்ணோஸ்தத் பிரீணனம் வித்வான் புஞ்சீத சக பந்து. இப்படி எல்லா ஜீவராசிகளையும் பிரசாதத்தை கொடுத்து விட்டு அவர்களும் சாப்பிட வேண்டும். யாரு இந்த விரதத்தை பண்றவங்களும் அப்புறம் ஃபைனலா சாப்பிடலாம். அடுத்தது இந்த மாதிரி பண்ண பிறகு பகவானுக்கு நாட்டியங்கள், மியூசிக் அடிச்சு பாட்டு பாடுறது, ப்ரேயர்ஸ் மந்திரங்கள்லாம் சொல்லி ஆஃபர் பண்றது. அப்புறம் ஃபைனலா ரிசைட்டேஷன் ஆஃப் ஸ்ரீமத் பாகவதம் 57வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. காரையே தத் கதாபீஷ்ச. ரொம்ப முக்கியம். அந்த காலத்துல யாகங்கள் பண்ணும்பொழுது யாகத்துக்கு நடுவுல பாகவதம் சொல்லுவாங்க. பாகவதம், புராணங்கள் இதெல்லாம் யாகத்துக்கு நடுவில் உள்ள கேப்பு. ராமாயணமுமே அப்படி சொன்னதுதான். ராமரே கேட்டார் ராமாயணத்தை ராமர் வந்து கேட்டார். அவர் என்ன பண்ணார்னா அஸ்வமேத யாகம் பண்ணார் ராமர். அஸ்வமேத யாகம் பண்ணிவிட்டு அந்த யாகத்தினுடைய கேப்ல வந்து எல்லாரும் ஊர்வம்பு பேசாம புராணங்கள் இதெல்லாம் கேட்பாங்க. அப்ப வால்மீகி எழுதின ராமாயணத்தை லவகுச்சர்களுக்கு அவர் சொல்லி கொடுத்திருந்தார். வால்மீகி சொன்னார், ராமர் வந்து அஸ்வமேத யாகம் பண்ண போறார் நைமிஷாரண்யம்ங்கிற இடத்துல. அயோத்தியாலேருந்து நைமிஷாரண்யத்துக்கு ராமர் சாமான்லாம் கொண்டாந்து வச்சு டென்ட் எல்லாம் கட்டி யாகம் பண்ணார். பந்தெல்லாம் போட்டு பிரமாதமா யாகங்கள்லாம் இது பண்ணார். அப்ப சொன்னார் லவகுச்சர்கள் ராமர்